இந்த நாளுக்கான பகுதி, வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலாம். நாம் பதில் இருக்கிறதான விஜயானந்த பாபு அவர்கள் வாசிப்பாங்க, நாம் கேட்கலாம். பைபிள் இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்கள் வரை இயேசு அவர் கழுதையின் மேலே ஏறி பவனி வருவதும் அந்த காரியத்தை அழகாய் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களுடைய பாஷையில நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். హల్లెలూయా. మత్తయి అధ్యాయం 21వ అధ్యాయం 1 నుంచి 11 వరకు. తరువాత యెరూషలేమునకు సమీపించి ఒలివ చెట్ల కొండ దగ్గర ఉన్న బెత్సగేకు వచ్చినప్పుడు యేసు తన శిష్యులతో ఇద్దరిని చూచి, మీ ఎదుటనున్న గ్రామమునకు వెళ్ళుడి. వెళ్ళగానే కట్టబడి ఉన్న ఒక గాడిదయు దానితోనున్న ఒక గాడిద పిల్లయు మీకు కనబడును. వాటిని విప్పి నా యొద్దకు తోలుకొని రండి. ఎవడైనను మీతో ఏమైనను అనిన యెడల అవి ప్రభువునకు కావలసి ఉన్నవని చెప్పవలెను. వెంటనే అతడు వాటిని తోలిపెట్టునని చెప్పి వారిని పంపెను. ప్రవక్త వలన చెప్పబడినది నెరవేరినట్లు ఇది జరిగెను. అదేమనగా, ఇదిగో నీ రాజు సాత్వికుడై గాడిదను భారవాహక పశువు పిల్ల అయి ఉన్న చిన్న గాడిదను ఎక్కి నీ యొద్దకు వచ్చి ఉన్నాడని సియోను కుమార్తెతో చెప్పుడి అనున్నది. శిష్యులు వెళ్ళి యేసు తమకు ఆజ్ఞాపించిన ప్రకారం చేసి ఆ గాడిదను దాని పిల్లలను తోలుకొని వచ్చి వాటి మీద తన బట్టలు వేయగా ఆయన బట్ట మీద కూర్చుండెను. జన సమూహములోను అనేకులు తమ బట్టలు దారి పొడుగున పంచిరి. కొందరు చెట్ల కొమ్మలు నరికి దారి పొడుగున పరచిరి. జన సమూహములలో ఆయనను ముందు వెళ్ళుచుండిన వారును వెనక వచ్చుచుండిన వారును, దావీదు కుమారునికి జయము, ప్రభు పేరిట వచ్చువాడు స్తుతింపబడును గాక, సర్వోన్నతమైన స్థలములలో జయము అని కేకలు వేయుచుండిరి. ఆయన యెరూషలేములోనికి వచ్చినప్పుడు పట్టణమంతయు ఈయన ఎవరో అని కలవరపడెను. జన సమూహము ఈయన గలీలియాలోనికి నజరేతుడు వాడగు ప్రవక్త అయిన యేసు అని చెప్పిరి. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாய் போவதும் அவர் இந்த காரியங்களை செய்வதையும் நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். எனக்கு கேட்கிற தெய்வச்சனமே, இந்த நாட்களிலே இயேசுவானவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இது நடக்கிற ஒரு காரியம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஓசன்னா ஜெயமே என்று கர்த்தரிடத்துல மகிமை அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்தின எந்த ஜனங்களோ அவர்களே வெள்ளிக்கிழமைக்கு இவனை சிலுவையில போடுங்கன்னு சொல்லி மாறினாங்க. அதனால எப்பவுமே உன ஞாபகத்துல இருக்க, மனுஷன் மாறிட்டே இருப்பான், ஆனா கர்த்தரோ மாறிடாதவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் கண்டிப்பாகவே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? துணிகளை போட்டு அல்லது துணிகளை வைத்து அதன் மேல நடக்க வைக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஒலிவ மரத்தில் அல்லது மரக்கிளைகளை போட்டு அதன் மேல் நடக்க வைக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இயேசுவானவர் எதை செய்தாலும் எதை பண்ணினாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் அப்படி செய்தார். ஆண்டவர் சொல்லும் போது நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சிலுவையில ஒரு வார்த்தை பேசும்போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்க. இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் மெய்யாகவே தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். அதனால் தான் பிலிப்பியர்ல பவுல் இப்படியா சொல்லுகிறார், ஆண்டவர் மரண பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தினபடினால ஆண்டவருக்கு உயர்ந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமன்றகமான கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் பாடி துதிக்கிறார்களாம். ஓசன்னா ஜெயமே, உன்னதத்தில் இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று போற்று துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரும் ஏறிடாத சின்ன கழுதை,
அந்த கழுதை மேல் இயேசுவானவர் வருகிறார். ஆண்டுடைய வசனம் தெளிவாய் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதுவும் வீணாய் ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. வீணாய் ஒரு காரியத்தை கூட கர்த்தர் செய்யல. ஆண்டவர் ஏற்ற விதமாய் ஏற்ற காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்திருக்கிறபடினால் இன்னொரு வசனத்தை எனக்காய் நீங்க வாசித்து கொடுங்க. வாசிக்கலாம், தமிழ்ல கொஞ்சம் வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் நாளிலே அழகான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சையின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சத்தின் களைகளையும் உங்க தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த இடத்துல 2 காரியத்தை வாசிக்கிறோம். பேரிச்சம் மர கிளைகள் 2 பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா தளர்ந்த விருட்சத்தின் களைகள். பேரிச்ச பழத்தை பார்த்திருக்கீங்களா? செடியை பார்த்திருக்கீங்களா? ஈச்ச மரம் பார்த்திருக்கீங்களா? ఈచ మరం, ఈతాకు, ఈత చెట్టు. ఓకే, பேரிச்ச பழம் மரம் காய்ச்சிட்டே இருக்கும். அது காயே குறையவே குறையாது. நீங்க வெட்ட வந்துகிட்டே இருக்கும். ஒன்ன வெட்டீங்கன்னா 10 சுத்தி இருக்கும். அது எப்பவுமே செழித்து இருக்கும். அதோடைய கிளைகள் எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பனை மரம் எத்தனை பேருக்கு தெரியும்? நுங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப கை தூக்கி பாருங்க. நுங்குனுடைய பனைமரம் நமக்கு எதுக்கு பாஸ்டர்? நுங்கு மட்டும் கொடுங்க. நல்ல கவனிங்க. இந்த மரத்தை போலத்தான் அந்த மரம். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு செடிகள். நல்ல கவனிங்க. இந்த பேரிச்ச மரம் என்ன அப்படின்னா டெக்கரேட்டிவ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. டெக்கரேஷன் எப்படி பண்ணுவாங்க? இல்ல, டெக்கரேஷன் எப்ப பண்ணுவாங்க? சந்தோஷம், கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? நல்ல கவனிங்க. இந்த பேரிச்ச மலம் எதை குறிக்குது அப்படின்னா சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. தளர்ந்த மரம் என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தளர்ந்து போன இந்த மரம் எதை குறிக்குது அப்படின்னா குறைவுகள், பலவீனங்கள், தடைகள், குறைகள், இதை காண்பிக்கிறது. என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, இது 2 கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வா. நீ மனமகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு இது தேவ சமூகத்தை கொண்டு வான்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 மரங்களும் தான் இயேசுவானவர் எருசலேம் அந்த நகரத்துக்குள்ள போகும்போது 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் கூட தான் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேரிச்சம் அந்த செடியுடைய கிளை, 2 தளர்ந்து போன அதோடைய கிளை. இன்னைக்கு சந்தோஷமா பாஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு குறைகள் இல்ல, எனக்கு நிறைவுகள் இருக்கு அப்படின்றவங்க சில பேர் சொல்லுவாங்க, அண்ணே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் குறைப்பட்டவனா இருக்கிறேன், நான் பலவீனனா இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன் அப்படின்றவங்க இன்னொரு பேர். அவர்கள் தளர்ந்து போயிருக்கிற கிளைகள் அல்லது உயர்ந்திருக்கிற கிளைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அது பேரிச்ச மலக்கிளைகள். 2 காரியத்தையும் வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்துல 2த்தையும் தேவ சமூகத்தை கொண்டு வா, 2த்தையும் தேவாலயத்தை கொண்டு வா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில காரியங்கள் நீங்க சந்தோஷப்படுற காரியங்கள் இருக்கலாம், சில காரியங்கள் நீங்க துக்கப்படுகிற காரியம் இருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க சபைக்கு நேராய் கொண்டு வாருங்கள். எனக்கு தேவ சபைக்கு நீங்க கொண்டு வரணும். என்னது? ஆசீர்வாதத்தையும் கமான் குறையும் 2த்தையும் தேவ சமூகத்தை கொண்டு வரணுமா? உன் கண்ணீர் தேவ சமூகத்தை கொண்டு வரணுமா? உன் குறைகள் தேவ சமூகத்தை கொண்டு வர வேண்டுமாம். உன் பலவீனங்கள் தேவ சமூகத்தை கொண்டு வர வேண்டுமாம்.
இன்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட போது அநேக பேர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அண்ணா நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயி போச்சு, அதனால சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டீங்க, வரமாட்டேன், சர்ச்சுக்கு எனக்கு வர முடியல, நான் டயர்ட் ஆயிட்டேன், நான் இப்போ வேலை கிடைச்சது, நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போனா எனக்கு டபுள் சேலரி, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வேலைக்கு போவேன். எதையாவது சாக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே சாக்கு போக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய வேலை வரும். ஃபங்க்ஷன் எப்ப வச்சுக்கலாம் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா, எல்லாருக்கும் லீவு. வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள்ல 6 நாள் ஒரு வேலையை பார்க்கிற, 7வது நாள் அல்லது வாரத்தில் முதல் நாள் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல்ல 2 அல்ல 2 hours தான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த 2 hours உட்காரத்துக்கு இப்படின்னுவா அப்படின்னுவா அப்படின்னுவா இப்படின்னுவா, பக்கத்துல போட்டு இடிப்போம், வெளியே போய் சண்டை போட்டுப்போம். இன்னைக்கு ஒரு அம்மா கேக்குறாங்க, ரொம்ப ஓவரு, இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளிக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட், முதல் ஞாயிற்றுக்கிழமை நியாயமே இல்லை. பாவம், நம்ம சர்ச்சாலுக்கு என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. பாவம் அவங்கள சொல்லாத, யார சொல்லு, உன்னை நீயே. ஈஸ்டருக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்கினீங்களா? வாங்கினவங்க மட்டும் கையெழுத்து, அல்லேலூயா. 1 2 3 அவ்வளவுதானா விஜயண்ணா? ஓகே, நான் கூட வாங்கினேன். ஏன்னா சேர்த்து 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 வாங்கி கொடுத்தாலாம் சேர்த்து வச்சிருவேன். அது எத்தனை போய் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அவன் தைச்சு 2 மாசம் வச்சுப்பான். அது நான் போய் வாங்கினதான் உண்டு. போய் வாங்கினா எனக்கு புது ட்ரெஸ் தான், வாங்கலன்னா பழைய ட்ரெஸ் தான். சரி, ஓகே, பரவாயில்ல. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல 2 காரியத்தை பார்க்கிறோம். கலந்த மரத்தை பார்க்கிறோம், பேரிச்ச மரக்கிளைய பார்க்கிறோம். 2யும் தேவ சமூகத்தை கொண்டு வா. இயேசுவானவர் கடந்து போகிறார். என்னத்தை போட்டாங்க? 2த்தையும் போட்டாங்க. மரக்கிளைகளை போட்டாங்க, பேரிச்ச மரக்கிளைகளை போட்டாங்க, சந்தோஷத்தை போட்டாங்க, துக்கத்தை போட்டாங்க. எல்லாத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இந்த ஆட்டுக்குட்டியானவராய் நம்முடைய எல்லாருடைய துக்கங்களையும், நமக்கு இருக்கிற எல்லாருடைய அல்லது காரியங்களும் இயேசுவானவர் நமக்காய் ஏற்றுக்கொண்டபடினால, அவர் ஏற்றுக்கொண்டதால் நான் இருக்கிறேன், சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவனுடைய முதல் பிரயாணம் எதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கழுதுதான். கடைசி பிரயாணம் எதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கழுத ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கழுத. கோவமா பாக்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்லுங்க, கழுதிய சொன்னேன். அல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த டீச்சர் எல்லாம் பயங்கரமா திட்டுவாங்க. அப்போ அந்த கழுதுன்னு சொன்னோன்னே கோவம் வரும். ஏன் மிகிறாதா வராதா? கோவம் வரும் எனக்கு. யாரை பார்த்து கழுது என்ன? ஆனா இப்போ நான் நினைக்கிறேன், கழுதா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை ஏற்றுக்கிற கழுதையா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த கழுத அநேக இடத்துல இந்த பைபிள்ல வாசிக்கும் போது கழுதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கழுதை மேல பிரயாணங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். குதிரைகள் மேல இருக்கிற பிரயாணங்களும் கொஞ்சம், ஆனா அதிகமா எழுதப்பட்டிருக்கிற பிரயாணங்கள் எது அப்படின்னாக்கா கழுதையின் பிரயாணம். நல்ல கவனிங்க, பிலேயாம் மேல் ஒரு இருந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படிக்கு, அவர்களை அழுது நிர்மூலமாக்கும்படிக்கு கர்த்தரிடத்துல வார்த்தை கேட்டான். அவன் கடந்து போனான். எதன் மேல கடந்து போனான் அப்படின்னா, இதே கழுது மேலதான். இதனா எந்த இயேசு மேல கழுதல்ல, வேறொரு கழுதை. அந்த கழுதை மேல ஏறி போனான். இருக்கீங்களா என் கூட? கைத்துக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆமேன் சொல்ல சொன்னா அல்லேலூயா சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா, ஓகே. நல்ல கவனிங்க, ஏன்னா நிறைய பேரு இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஜூஸ் வேற சில்லுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம சுத்தி வந்தோன்னா கொஞ்சம் டயர்டா இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இந்த கழுதன் மேல போன பிலேயாமை என்ன செய்தான்? சபிக்க போனான்.
இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவானவர் சபிக்க நம்மள வரல, ஆசீர்வதிப்பதற்காய் கர்த்தர் வந்தார். இவர் யூதர்களின் ராஜா, இந்த தேச உலகத்துடைய ராஜாவா இருக்கிறவர். ராஜா எதன் மேல வரணும்னு பாத்தீங்கன்னாக்கா, ராஜா குதிரை மேலதான் வரணும். ஆனா இந்த ராஜா எதன் மேல வர்றார் அப்படின்னாக்கா, கழுதையின் மேல் ஏறி வரார். அல்லேலூயா. கழுதையின் மேல் ஏறி அவர் என்ன செய்யறாரா? நான் சொன்ன 2 மரக்கிளைகள். ஒண்ணு கமான். ஆனா ஒண்ணுங்க, சத்தியமா எதை வேணா பேசுங்க, ஆனா எனக்கு புரியாத மாதிரியே பேசுவீங்க பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒண்ணு என்னது? என்ன மரம்? பேரிச்ச மரக்கிளை. 2 தளர்ந்து போன மரக்கிளை. நல்ல ஞாபகத்துல 2 மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னன்னு? டேட்ஸ். லயன் போல இனிமே ஞாபகம் இருக்கும். அந்த கிளை. ஓகேங்களா? ரைட், ஓகே. அந்த கிளை வாசிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். செகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சீயோன் குமார்த்தியே, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சகரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாய் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுவானவர் குறித்து அழகாய் போடப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவானவர் எதை செய்தாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த இடத்துல வாசிக்கும் போது செகரியா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். எருசலேமே, யூதாவே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்துல சமாதான பிரபு ஒருத்தர் வருகிறார். இயேசு பிறக்கும் போது அவருக்கு கொடுத்த நாமம் என்ன நாமம் அப்படின்னாக்கா, அவருடைய நாமம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம். ஸ்டார்டிங் டபுள் தான். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாஸ்டர், நீங்க சொல்லி அப்படி விட்டா நாங்க முடிப்போம், நாங்க ஸ்டார்ட் தான் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. இந்த சமாதான பிரபு என்ன செய்யறாரா? கழுதையின் மேல ஏறி அவர் வருவார் அப்படின்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது. எனக்கு கேட்கிற தேவஜனமே, அநேக இடங்களில கர்த்தர் சொல்றார், இந்த வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் வருவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்கதரிசனங்களை இந்த செகரியா சொல்லுகிறார், அழகா சொல்லுகிறாரு. சீயோன் குமார்த்தியே, மகிழ்ந்து கடிகூறு. எருசலேம் குமார்த்தியே, கம்பீரி, சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். எல்லாம் சொல்லப்பட்டது. ஜனங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனா ஜனங்க செய்யறாங்க அத, ஆனாலும் அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. யார் இவர் அப்படின்னாக்கா, இவர் தான் மெஸ்ஸையா. இன்னைக்கு நிறைய காரியத்துல நாம கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய கண்கள் குருட்டாட்டமாகி போகிறது. எனக்கு கேட்கிற தேவ ஜனமே, அதனால தான் நான் சொன்னேன், 2 காரியத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. துக்கத்தையும் கொண்டு வா, உன் சந்தோஷத்தையும் கொண்டு வா. சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லு. துக்கமா இருக்கும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் நன்றியை கர்த்தர் கேட்டு உன் துக்கத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை மேல உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. 2 கிளைகளை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிளைகளை இந்த இடத்துல சொல்லும் போது, அந்த இடத்துல செகரியாவிடத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை, அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய். ராஜா எதுல வராரா? அப்படிதானே போட்டிருக்கு. உன் ராஜா உன்னிடத்தில் வருவார். எப்படி வருவார்? சில பேர் என்ன பார்த்துக்கினே இருக்கிறாங்க, பார்த்துக்கினே இருக்கிறாங்க. கண்ணை கூட மூடுறது கிடையாது. எனக்கு தெரியும் யார் அவர்கள், என்ன செய்வார்கள்,
என்பது அவர்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, ராஜா வருவார், உன் ராஜா உன் இடத்துக்கு வருவார். அவர் எப்படி வருவார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய ஏற்பாட்டு புரியல, வேதபாரருக்கு புரியல, அவர்கள் என்ன 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 நடக்குதுன்னு புரியல. ஆனா ஏற்கனவே சகரியா சொன்ன தீர்க்கதரிசனங்களை மறந்து போனாங்க. இன்னைக்கு சபையிலும் சபைக்கு வெளியிலும் கிறிஸ்தவர்கள் அநேக பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை மறந்து போனாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாரப்படுகிற சகல ஜனங்களே என் இடத்துக்கு வாருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளதும் அது மையானதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை வருகிறவர்களை கர்த்தர் அவளை விடலை ஆக்குகிறார். 2 கிளையும் கொண்டு வா, உன் சந்தோஷத்தை கொண்டு வா, உன் பலவீனத்தை கொண்டு வா, உன் ஏமாற்றத்தை கொண்டு வா, உன் அழுகின் பழுத்தாக்க கொண்டு வா, உன் கண்ணீரை கொண்டு வா. தேவனுடைய விடலையாக்கி அவன் ஆசீர்வதிக்க அவரால் ஆகுன்ற மாட்ட கரங்களை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. தளர்ந்து போன என்ன கட்டாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உயர பண்ணுவீர். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நன்சல் அஞ்சு நிற்பாங்க, அண்ணன் போற போக்கு பார்த்தா இன்னைக்கு விடுற மாதிரியே தெரியலையே, விட்டுறேங்க, நான் உங்களை ரொம்ப சோதனைக்குள்ள கொண்டு போக மாட்டேன். இந்த வாரத்துல நிறைய பிரசங்கங்கள் செய்ய வேண்டியதுக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஜெயித்தவன், சந்தோஷமா இருக்கிறவன் என்ன கிளை? பேரிச்ச மரக்கிளை, பேரிச்ச மலக்கிளை. தளர்ந்து போன உன்னுடைய கிளைகளை கர்த்தர் பேரிச்ச மரக்கிளைகளை போல கரங்களை மேல உயர்த்தி, ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தளர்ந்து போன என்னை கர்த்தாவே பேரிச்ச மலை போல செழிக்க பண்ணுவீர. கரங்களை மேல உயர்த்தி விசுவாசமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவா. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். இப்ப வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்களுடைய கைகளில் குறித்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயித்தவன் கையில என்ன இருக்கா? குறித்தோல். குறித்தோல்னா என்ன? குறித்தோல் என்னங்க? என்ன கிளை? 2 கிளை சொன்ன, என்ன கிளை? பேரிச்ச மரக்கிளை, அதுதான் குறித்தோல். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோமே, இது குறித்தோல் கிடையாது, இது ஆல்டர்னேட்டிவ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கு ஒரு அல்லேலூயா. நான் இதை மாதிரி கேட்டேன்னு வச்சிங்களேன், உனக்கு போ ஒரு அல்லேலூயா எடுத்துக்கோ. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய ஒரு தரிசனத்தை கண்டு சொல்லுகிறான். இந்த யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனம் எப்பேற்பட்ட தரிசனம்னா, ஜெயித்தவனுமாய் அவருடைய வஸ்திரங்கள் எப்பேற்பட்டதா, வெள்ளை அங்கி தரித்த ஒரு திரளான கூட்டத்தை நான் கண்டேன். ஒருவரும் எண்ணக்கூடாததா இருந்தது. அவருடைய கைகளில் குறித்தோலை நான் கண்டேன். ஆமென் ஹல்லேலூயா. உன் தளர்ந்து போன உன் மரத்தை கர்த்தர் ஒரு குறித்தோலாய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை மேல உயர்த்தி, தளர்ந்து போனவன் தான், பலவீனமானவன் தான், குறை உள்ளவன் தான், ஆண்டவரே பலவீனம் தான், ஆண்டவரே என்னுடைய காரியங்களை இயேசுவின் நாமத்தினால குறித்தோலாய் மாற்றுவீராக, இயேசுவின் நாமத்தினால. ஜெயித்தவன் எவனும் குறித்தோலை வைத்திருப்பான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் இப்படியா சொல்லுகிறான்.
ஜெயித்தவன் கரத்துல என்ன இருக்கு? ஜெயித்தவன் என்ன? பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிக்கிறவன். அவன் எப்பேற்பட்ட அங்கி தரித்திருந்தானாம்? வேதம் சொல்லுகிறது, வெள்ளை அங்கி தரித்திருந்தானாம். அவன் கையில குறித்தோல் இருந்தது. இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்றேன், உன் தழுந்து போன உன்னுடைய காரியங்கள், அல்லது ஏமாற்றத்தின் காரியங்கள், அல்லது தொலைந்து போன காரியங்கள், நான் சொல்லும் போது நீங்க வர வார்த்தை சொல்ல ஆமென் சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கலந்து போன உன் வாழ்க்கைய, பலவீனமான வாழ்க்கைய கர்த்தர் நாளில் அவனை தட்டி எழுப்பும்படிக்க வாஞ்சிக்கிறார். இதோ குறித்தோலின் நாளில் அவன் கையில குறித்தோலை கற்றுக் கொடுக்கும்படிக்க வாஞ்சிக்கிறார். நீ ஜெயம் பெற்றவனா மாற போற. நீ தோத்து போனவை இல்ல, நீ தோத்து போனவை இல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படாது. அந்த முகங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குவார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல, நீ வெட்கப்பட்டு போகிறவன் இல்ல, ஜெயிக்க கூடியவன், ஆசீர்வாதங்களுக்கு காரணமானவன். கர்த்தரை கைவிட மாட்டாரு, கர்த்தரை கைவிட மாட்டாரு. வேதத்துல வாசிக்கும் போது வேதம் எப்படி சொல்லதல்லவா? லேவிய ராகமத்துல 2 காரியத்தும் தேவ சமூகத்தை கொண்டு வா. இன்னைக்கு எது உனக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு? எதை குறித்து நீ கண்ணீரோடு நிக்கிற? எதை குறித்து நீ வேதனையோடு நிக்கிற? என்ன உனக்கு கர்த்தர் செய்யணும்னு விரும்புறாரு? உன் இருதயம் எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த நாள்ல கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடு இடைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, நீ எதை குறித்து துவண்டு போயிருக்கிற? துவண்டு போன மரக்கிளைய போல அந்த மரக்கிளை தொழுந்து போனாக்கா அப்படியே கீழே சாஞ்சிரும், கீழே சாஞ்சிரும். எத்தனை பேருக்கு நீங்க இந்த இது தெரியும்? சன்ஃபிளவர் தெரியுமா உங்களுக்கு? சூரியகாந்தி பூ தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நான் ஏன் பாஸ்டர் அதெல்லாம் பார்க்கணும்? ஜோதிகா வரோம், 2 இட்லிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றும், சாப்பிடும். அதை பார்ப்பேன் பாஸ்டர். அதுவா? அது எதுல இருந்து வருது சொல்ல மாட்டீங்களே? சூரியகாந்த பூல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை பொய்யா எனக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மா பொய் தான். ஆனா அது பேரு அப்படி. நல்லா கவனிங்க. சூரியகாந்த பூ என்ன செய்யுமா? நான் கொஞ்சம் முன்னுக்கு போக முடியும் வாஞ்சிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவா. கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். மூடி வச்சுட்டா? மூடி வச்சுட்டா மறந்துடுவோம். அதெல்லாம் பயந்துறாங்க. முடிச்சுட்டேன். நல்ல கவனிங்க. இந்த பூ என்ன செய்யணும்னா, அந்த என்ன சொல்றது, சூரியன் வந்தா இப்படி இருக்கும், அப்படியே திரும்பும், அப்படியே திரும்பும், அப்படியே திரும்பும். சாயங்காலம் இந்த பக்கம் வரல, ஈஸ்ட் வெஸ்ட், வெஸ்டுக்கா திரும்பும், அப்படியே திரு இந்த பக்கம் போவோம். அந்த சூரியன் அப்படியே அவரு கீழே போன பிறகு கீழே வந்துடும். இப்படி விழுந்தது பாருங்க. அது என்ன தெரியுமா? துவண்டு போன. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், துவண்டு போன உன் மேல தேவ பிரசன்னம் என்கிற கதிர்கள் உண்மையில வீசப்படும் போது, நீதி சூரியன் உண்மையில வீசப்படும் போது, இயேசுவின் நாமத்துல எழும்பி பிரகாசிப்ப, ஒரு பூவை போல பிரகாசிப்ப. உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் வரும். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிகளாமா. துவண்டு போன உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். உன்னதமான காரியங்கள் கர்த்தர் செய்ய காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், துவண்டு போன உன்னைத்தான் அவருடைய கதிர் உண்மையில வீசத்தக்க உன் கையில குறித்தோலை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறார். நீ தோத்து போனவன் இல்ல, நீ தோத்து போனவன் இல்ல, நீ மடங்கடிக்கப்பட்டவன் இல்ல. சூரியகாந்தை பூவை போல அந்த கதிரவனுக்காய் காத்திருக்கிறவன், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவன், தேவ பிரசனத்துக்காய் காத்திருக்கிறவன், தேவ சபையில காத்திருக்கிறவன். நீ தோத்து போறவன் இல்ல. உன் கையில குறித்தோல் கர்த்தர் கொடுக்கும்படிக்கு எத்தனை பேர் விசுவாசமா நம்புறீங்க? என் கையில குறித்தோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என் மேல நீதியின் கதிரவன் வீச போறாரு. அவருடைய கதிர்கள் வீசப்பட போகிறது. நான் எழுந்து பிரகாசிக்க போராட மாட்டோம். கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே துவண்டு போன என்ன, குறைபட்ட என்ன, ஆண்டவரே என் மேல் கர்த்தருடைய கரம் படுவதாக, உன் முக பிரகாசம் வீசப்படுவதாக. என் தவழ்ந்து போன என்னுடைய கதிர்கள், என்னுடைய கிளைகள் ஆண்டவரே ஒரு குறித்தோலை போல எழும்பட்டும். ஜெயிக்கிறவனாய் மாறணும். Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் நீங்க இந்த நாள்ல துவண்டு போய் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் துவண்டு போறீங்கன்னு தெரியல. எந்த விஷயமா துவண்டு போயிருக்கீங்க? எந்த விஷயத்துல நீங்க கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க?
எது கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு விரும்புறாரு, எது உங்க வாழ்க்கையில மாறணும்னு நீங்க ஜெபிச்சுட்டு வரீங்க. ஏன்னா உங்களை பார்த்து சொல்றேன், துவண்டு போன உன் வாழ்க்கைய தொலைந்து போன உன் வாழ்க்கைய என் கர்த்தர் மீட்டெடுக்கும்படிக்கு கதிரவன் உன் மேல வீசத்தக்க, முக பிரகாசம் வீசத்தக்க, ஓ உன் கையில கர்த்தர் ஒரு குறித்தோலை கர்த்தர் கொடுத்து, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் வெற்றி பெற்றவனாய் நிற்க கர்த்தர் விரும்புகிறார். நீ தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல, மடங்கடிக்கப்பட்டவன் அல்ல, நீ அல்லது துவண்டு போனவன் இல்ல, நீ கர்த்தருக்காய் ஒளி வீசுகிறவனாய். ஆமென், ஹல்லேலூயா. எதை குறித்து கண்ணீர் விடுகிற, எதை குறித்து வேதனைப்படுகிற, எதை குறித்து கதறி செபிக்கிற, ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருத்தோடு கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், உன் கையில கர்த்தர் குறித்தோலை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கையில துவண்டு போன மரக்கலை அல்ல, என் ஆண்டவர் என் மேல வரும்போது தெய்வ பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறபடிதான் என் கையில குறித்தோலாய் மாறும். துவண்டு போன என்னுடைய மரக்கிளை, ஓ ஹல்லேலூயா, கர்த்தரனை மாற்றுவார் என்றவங்க மட்டும் அப்படியே முழங்கால போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். Thank you Jesus, hallelujah. நேரமில்லாதபடினால நான் வெகு சீக்கிரமா இந்த பிரசங்கத்தை சுருக்கி நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட காரியம், சூரியகாந்தை பூவை போல நீ கீழே விழுந்துட்டியோ என்னவோ, ஆனால் மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. காலை உனக்கு வரும், கதிரவன் மேல வீசுவான், சூரியன் கதிர்கள் மேல வீசும். சகோதரி சகோதரனே, நீ அழுது புலம்பாத. ஓ ஹல்லேலூயா. 2 மலைக்கலைகளும் கொண்டு வா, என் தேவ சமூகத்துக்கு கொண்டு வா. எத்தனை பேர் 2த்தையும் கொண்டு வந்திருக்கிறப்பா? பேரிச்ச மரக்கிளையும் கொண்டு வந்தேன், துவண்டு போன மரக்கிளையும் கொண்டு வந்தேன், 2த்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா துவண்டு போனது எனக்கு வேண்டாம். என் கையில குறித்தோலை கொடுத்து என்னை செய்யத்தவனாய், சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிற்கக்கூடியவனாய், ஆண்டவர் என்னை மாற்றுவீராக என்றவங்க மட்டும் இருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க அப்படியாகவே நீங்க முழங்காலில நில்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய துவண்டு போன மரக்கிளைகளை கர்த்தர் மாற்றும்படிக்கு, ஓ பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய ஆவியானவரை மத்தியில உலாவுகிறத நான் பார்க்கிறேன். ஓ துவண்டு போன, சொல்லுங்க பார்க்கலாம். நான் துவண்டு போனவன் தான், நான் மடங்கடிக்கப்பட்டவள் தான், நான் தோத்து போனவன் தான். ஆண்டவரே, என் கையில குறித்தோல் இல்லப்பா, என் கையில குறித்தோல் இல்ல ஆண்டவரே. என் கையில மடங்கடிக்கப்பட்ட துவண்டு போன மரக்கிளை இருக்குன்றவங்க மட்டும் கரத்த மேல ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம், நான் மடங்கடிக்கப்பட்ட, ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கையில இருக்கிறது துவண்டு போன மரக்கிளை. சொல்லுங்க பார்க்கலாம். துவண்டு போன மரக்கிளை, பலவீனமான மரக்கிளை, அடி வாங்கின மரக்கிளை, ஏமாற்றப்பட்ட மரக்கிளை, அல்லது கட்டாவே தூரு அல்லது ஆண்டவரை திட்டு வாங்கின மரக்கிளைப்பா, எல்லாராலையும் வேணான்னு சொல்லப்பட்ட மரக்கிளை, எந்த மரக்கிளையை மாற்றுவீராக, இந்த மரக்கிளையை மாற்றுவீராக. குறித்தோல் என் கையில வருவதாக. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய கரங்கள் இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் கண்ணீரோடு சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணீரோடு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கர்த்தருடைய பிரசன்ன மத்தியிலே விழாவி கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்ன விழாவி கொண்டிருக்கிறது. துவண்டு போன கிளைகளை கர்த்தர் மாற்றுகிறார், 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 மாற்றுகிறார். துவண்டு போன
2 கைய கூப்பி சொல்லுங்க பார்க்கலாம். துவண்டு போன கண்ணீரோடு நிக்கிற, ஏமாற்றப்பட்ட, அவமானத்தை அடைந்த இந்த துவண்டு போன கிளைய, இந்த துவண்டு போன கிளைய உன் பிரசனத்தை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, உன் பிரசனத்தை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே. நான் துவண்டு போனது உண்மைதான், யாருக்கும் தெரியாது. ஆனா இருதயத்தை அறிந்தவர் நீர் இல்லவா? எத்தனை பேர் நான் உண்மையா சொல்றீங்க அந்த வார்த்தை? என் இருதயத்தை அறிந்தவர் நீர் தான். நான் துவண்டு போன கிளை, நான் துவண்டு போன கிளை, நான் கண்ணீரோடு இருக்கிற கிளை, நான் வேதனையோடு இருக்கிற கிளை ஆண்டவரே. அப்பா, என்னை குறித்தோலாய் மாற்றுகிறார், குறித்தோலாய் மாற்றுகிறாங்க, குறித்தோலாய் மாற்றுகிறாங்க, சந்தோஷமானதாய் மாற்றுகிறாங்க, செழிப்பானதாய் மாற்றுகிறாங்க, ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாங்க, அற்புதங்களை பார்க்கிறதாய் மாற்றுகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எஸ் எஸ் எஸ். குறித்தோல், குறித்தோல் ஜெயித்தவன் எவனு குறித்தோலை வைத்திருப்பான். ஓ, ஜெயித்தவன் எவனோ அவன் வெள்ளாங்கி தரித்திருக்கிறான். வெள்ளாங்கி தரித்திருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சிங்காசனமா நிற்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கரபரபல சந்தரபல ரபபா. துவண்டு போன உன்னை கர்த்தர், துவண்டு போன உன்னை கர்த்தர் இந்த நேரத்துல கர்த்தருக்கு குறித்தோலை கர்த்தர் கையில கொடுக்க முடியும் மாச்சுக்கிறான். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம், உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார். அவர் கழுதையின் மேல் வருகிறார். அப்பா, என் கையில் இருக்கிற குறித்தோலையும் கரத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், துவண்டு போன மரங்களையும் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆனா நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கொடுக்கிறது என்னவோ, எனக்கு கொடுக்கிறது என்னவோ குறித்தோல் தான்றவங்க மட்டும் கைய மேல உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் துவண்டு போனது கொடுத்தாலும், நான் துவண்டு போன மரக்கலைய கொடுத்தாலும் நீங்க எனக்கு கொடுக்க போறது என்ன தெரியுமா? குறித்தோல், குறித்தோல், குறித்தோல். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள், நீர் பலவான. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களோடு கர்த்தரிடையப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். நடத்துங்கப்பா, இந்த கிருபையின் கரங்களை நடத்தட்டும். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.